வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து தீபாவளி பலகாரம். நமக்கு தீபாவளினாலே ஞாபகம் வருது அதிரசம் தான். இது நிறைய பேருக்கு பாகுபதம் கரெக்டா வராது. நான் இந்த வீடியோல எப்படி ஈஸியா செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு வாங்க இப்போ அரைஸ்ட் கிச்சனுக்குள்ள போலாம். இதுக்கு நான் வந்து 1 கிலோ அரிசி நான் ஊற வச்சிருக்கேன். அரிசி வந்து 2 மணி நேரமா நான் பச்சரிசி தான் இது. நீங்க கடையில மாவு பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இதை காய வச்சு நம்ம கையில் எடுக்கும் போது கையில் வெட்டணும் அரிசி. அந்த அளவுக்கு நம்ம காய வச்சு கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும். நம்ம அரைச்சி ஜெலிச்சு எடுத்துக்கணும். இது வந்து அரிசி கணக்கு இல்லை, மாவு கணக்கு தான். நம்ம எவ்வளோ ஜெலிச்சு எடுக்கிறோமோ அந்த மாவு அளவு வச்சு தான் நம்ம பாகை இப்போ காய்ச்ச போகிறோம். வெல்லமும் சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாம் ஜெலிச்சாச்சு. இதில் எனக்கு 3.5 கப் வருது. கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டம்ளரில் யூஸ் பண்ணக்கூட டம்ளர் தான் நமக்கு அளவாக வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து இதை நல்லா அமுக்கி, நம்ம அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கணும். அதனால நல்லா அமுக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா இப்போ பால் காய்ச்சலும் அதுக்குள்ளே நமக்கு காஞ்சிடுச்சுன்னா நல்லா வராது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் மாவு. இப்போ மூடி ஒரு பக்கமாக இருக்கட்டும். நான் வெல்லம் வந்து பாகு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பாகு வெல்லம். இது வந்து 1 கப் அரிசிக்கு 3/4 கப் வெல்லம் அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் நல்லா அது கரைஞ்சி வரட்டும். எல்லாமே கட்டி எதுவும் இல்லாமல் கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் இதை வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வாயில் மாட்டிச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் இப்போ வடிகட்டிக்கிறேன் இன்னொரு பாத்திரத்தில். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம பாகுக்கு பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, இன்னும் தண்ணியாக இருக்குது. நல்லா கொதித்து திக்காக வரட்டும். அது வரைக்கும் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கணும். நமக்கு கொதிக்கிற வரைக்கும் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கு. நல்லா திக்கானதும் நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அதெல்லாம் போட்டு பார்க்கணும். எடுக்கும் போது நம்ம கையில் எடுக்கணும். நம்ம தண்ணியில் போட்டோடனே கரைச்சிடுச்சுன்னா அது இன்னும் பாகு வரலன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு நம்ம எடுக்கும் போது நல்லா தக்காளி மாதிரி ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. நமக்கு எப்படி ஷேப் பண்ணாலும் அது வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு பாகு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டுட்டு தேவைப்பட்ட நம்ம பாகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜெலிச்சு வச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து என்ன பதம்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இறுக்கி நமக்கு கரெக்டாக இருக்கும் அதிரசம் தட்டி எடுக்கிறதுக்கு. நான் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ எல்லா மாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த பதம் எப்படி இருக்குன்னு. இப்போ அதை எடுத்து ஊற்றுனீங்கன்னா ரிப்பன் மாதிரி அது விழுது பாருங்க. அதுதான் அதோட பதம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது மேலே நம்ம ட்ரை ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் எண்ணெய் ஊற்றி ஆறட்டும். ஆறுனதை நம்ம மூடி வச்சுட்டு நாளைக்கு அதிரசம் சுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நான் இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதிரசம் சுட ஆரம்பிக்கலாம். நமக்கு வந்து ஒரு 24 மணி நேரம் அது நல்லா ஊறினாலே போதும். இப்போ அதில் வந்து ஒரு உருண்டை எடுத்து நான் வந்து எண்ணெய் கவர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வாழையில இருந்தால் வாழையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியே கூட போடலாம். நடுவில் ஓட்டை போட்டு போடலாம். நடுவில் ஓட்டை போட்டோம்னா நமக்கு வந்து
சீக்கிரமா வெந்து வரும். அவ்வளோதான். எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும். ஏன்னா அப்போதான் அது வெந்து வரும். நம்ம போட்டதும் அந்த அதிரசத்தில் எண்ணெயை நம்ம தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா புஃப்னு பூரி மாதிரி வரும். அது நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம எண்ணெயை ஒண்டி அதில் எடுத்து தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அதே தானே எழும்பி வர வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அது இருக்கட்டும். ஏன்னா உள்ள மாவுலாம் நல்லா வெந்து வரணும். அதனால இப்படி எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே இருக்க மாவுலாம் நல்லா வெந்து வரும். நமக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து சாஃப்டாகவும் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். நம்ம கலர் வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நீங்கள் இதை அப்படியே கூட நம்ம வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதால நான் கொஞ்சம் நல்லாவே நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதீங்க ஓவராக. சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அது போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினஸாக இருந்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. உங்களுக்கு நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னும் போது 2 போட்டு நம்ம சீக்கிரமாக எடுத்துடலாம். ஈஸி தான் அது. ஆனால் ஃபஸ்ட்டு போடும்போது ஒன்று ஒன்றா போட்டுடுங்க. உங்ககிட்ட அது மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது இல்லைன்னா நம்ம கரண்டிலேயே கூட இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.